ஒரு சமயம் கைலாச மலையின் தெய்வீக மண்டலத்தில் சிவபெருமானும் அவரது அன்பு மனைவி பார்வதியும் ஒரு பெரிய கொண்டாட்டத்தை நடத்தினர். அன்று பிரபஞ்சமே ஒரு பண்டிகை கொண்டாட்டத்தில் இருந்தது. மேலும் அந்த அரிய நிகழ்வை காண வான் நோக்கி மக்கள் கூடினர். சிவன் அழிவின் அதிபதியாகவும் மகத்தான யோகியாகவும் இருந்த போதிலும் அன்றைய தினம் மகிழ்ச்சியான மற்றும் சந்தோஷமான மனநிலையில் இருந்தார். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் சிவபெருமான் அனைவரையும் மயக்கும் ஒரு அற்புதமான நடனத்தை ஆட முடிவு செய்தார். சிவன் பிரபஞ்சம் முழுவதையும் பிரபஞ்ச ஆற்றலால் நிரப்பும் வகையில் ஆனந்த நடனமாடத் தொடங்கினார். அவரது அசைவுகள் மிகவும் அழகாக, சக்தி வாய்ந்த ஆற்றல் நிறைந்ததாக இருந்தது. அவருடைய அடிகளின் தாளத்தால் பூமியே அதிர்ந்தது. அவரது நீண்ட கூந்தல் நடனத்தின் தாளத்துடன் பாய்ந்தது. மேலும் அவரது உடல் பிரமிப்பை தூண்டக்கூடிய தீவிர ஆற்றலை வெளிப்படுத்தியது. சிவபெருமான் நடனம் ஆடும்போது அவரை பார்த்து கொண்டிருந்த தேவர்களுக்கு ஆனந்தம் தொற்றிக் கொண்டது. தெய்வங்களும் மனம் லேசாக உணர்ந்தனர். எப்பொழுதும் தியானத்தில் ஆழ்ந்திருந்த தவத்தில் சிறந்த முனிவர்கள் கூட இந்த தருணத்தின் மகிழ்ச்சியை தவத்தில் கண்டு மகிழ்ந்தனர். சிவனின் அருகில் நின்ற பார்வதி தேவியும் தன் கணவனின் அருளையும் மகிழ்ச்சியையும் கண்டு அன்புடனும் பெருமையுடனும் சிரித்தாள். பார்வையாளர்கள் மத்தியில் சிவபெருமானின் விசுவாசம் நிறைந்த நண்பரான நந்தி தேவர் சிறந்த சிவபக்தர். நந்தி உற்சாகத்துடன் கைதட்டி ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தார். இதை பார்த்த சிவன் நந்தியை தன் நடனத்தில் சேர அழைத்தார். தயக்கமின்றி நந்தி வட்டத்திற்குள் குதித்தார். இருவரும் ஒன்றாக நடனமாடினர். இது சிவபெருமானுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையிலான தெய்வீக பிணைப்பை உணர்த்துகிறது. சிவபெருமானின் நடனம் தொடர்ந்தபோது வானத்தில் மகிழ்ச்சி பரவி, ஆறுகள் பாட, மலர்கள் பரவசத்தில் மலர்ந்தன. விண்ணக இசைக்கலைஞர்கள் தங்கள் கருவிகளை அதிக ஆர்வத்துடன் வாசித்தனர். மேலும் நட்சத்திரங்கள் கூட பிரகாசமாக மின்னுவது போல் தோன்றியது. இது பிரபஞ்சத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியது. சிவபெருமானின் சந்தோஷமான மற்றும் மகிழ்ச்சியான நடனத்தால் பிரபஞ்சத்தில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த உயிரினங்களுக்கு கூட மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டத்தின் தருணங்கள் இருப்பதை உணர்த்துகிறது. சிவனின் இந்த மகிழ்ச்சியான நடனம், வாழ்க்கை என்பது தேவையற்ற சிந்தனை அல்லது எதிர்மறையை அழிப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சி, அன்பு மற்றும் பிரபஞ்சத்துடனான தொடர்பை தழுவுவதும் ஆகும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது.